இப்போ பார்க்க போகிறது செகண்ட் செம்மு. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்ததோட நேச்சர் என்னென்னு எழுத சொல்லுவாங்க. நீங்கள் வரைகிற கர்வு எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்டில் டச் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அதோட நேச்சர் என்னென்னு சொல்லியிருப்போம். இப்போ செகண்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படிங்கிறதுக்கு முதல்ல கிராஃப் வரைய சொல்லிவிட்டு அண்ட் ஹென் சால்வ் அப்படின்னு கொடுத்து இன்னொரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0ங்கிறத. இதுக்கு எப்பயும் போல் கிராஃப் வரைய போகிறீங்க, கர்வ் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணி அதோட சொல்யூஷன் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இன்றைக்கி எப்பயும் போல் டேபிள் போடுவீங்க, பாயிண்ட்ஸ் கிடைக்கும், கர்வும் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, இந்த ஈக்குவேஷனையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்க. இங்கே ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ஸ்கொயரை எலிமினேட் பண்ணிடுவீங்க. அப்படி எலிமினேட் ஆகிடுச்சு அப்படின்னா புதுசாக வர ஈக்குவேஷன் வந்து லீனியர் ஈக்குவேஷனாக கிடைக்கும். அதுக்கு மறுபடியும் பாயிண்ட்ஸுக்கு டேபிள் போட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஏற்கனவே வரைஞ்ச கர்வும், அதாவது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கிடைச்ச கர்வும் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு இல்லையா. ஏன் லீனியர்னு சொல்கிறேன்னா, இது ரெண்டும் குவாட்ரேட்டிக்கில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரும் கட் ஆகிட்டுனா எக்ஸில் தான் ஈக்குவேஷன் ஆரம்பிக்கும். அப்போ அது லீனியர் ஈக்குவேஷன் தான். அதுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஏற்கனவே கிடைச்ச கர்வும் புதுசாக கிடைச்ச ஸ்ட்ரைட் லைனும் எந்த பாயிண்டில் டச் ஆகுதோ அதுதான் உங்களோட சொல்யூஷன். அதுதான் லாஸ்ட்டாக வந்து சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் போட்டு எடுத்து எழுதுவீங்க. இதுதான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு எப்பயும் போல் டேபிள் போட்டுடலாம். இப்போ உங்கள் ஈக்குவேஷனில் என்ன இருக்குன்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4னு இருக்குது. எக்ஸுக்கு எப்பயும் போல் -4லேருந்து +4 வரைக்கும் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணி வருது. -4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 வரும். -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இந்த -4ங்கிறது எங்கேயுமே மாறாது, இது கான்ஸ்டன்ட் தான். இப்போ எல்லா இடத்துலையும் -4 தான் வரும். -4. இப்போ உங்களுக்கு கொடுத்த ஈக்குவேஷனில் என்ன இருக்குன்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4னு இருக்குது. அப்போ நீங்கள் எக்ஸ் ஸ்கொயரையும் -4ஐயும் தான் எடுத்து கேல்குலேட் பண்ணுவீங்க. அப்போ இது ரெண்டு தான் மட்டும்தான் பார்க்கணும். இங்கே 16 ப்ளஸில் இருக்குது, 4 மைனஸில் இருக்குது. 16ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 12. இங்கே 9 ப்ளஸில் இருக்குது, 4 மைனஸில் இருக்குது. 9ல் 4 போயிட்டுனா 5, 4ல் 4 போயிடுச்சுன்னா 0, -4 + 1ன்னு இருக்குது. ரெண்டும் சைன் மாறி மாறி இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணுவீங்க. 4ல் 1 போயிட்டுனா 3, பிக்கர் நம்பர் சைனு மைனஸு. 0 - 4ங்கிறது -4. இங்கேயும் 4ல் 1 போயிட்டுனா 3, பிக்கர் நம்பர் சைனு மைனஸ். 4ல் 4 போயிடுச்சுன்னா 0, 9ல் 4 போயிட்டுனா 5, பிக்கர் நம்பர் சைனு ப்ளஸ்ஸு. அதனால் நான் இங்கே ப்ளஸ்ஸே போட்டுட்டேன். 16ல் 4 போயிடுச்சுன்னா 12. இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சரு. இதை எடுத்து பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டில் எழுதிட வேண்டியதான். இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையுமே உங்களால் பிளாட் பண்ண முடியும். ஏன்னா 12 வரைக்கும் தான் வந்திருக்கு. அதனால் எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து எழுதிடுங்க. அப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டில் என்னென்ன வரும் அப்படின்னா, -4, -12, -3, -5, -2, -0, -1, -3, 0, -4, 1, -3, 2, 0, 3, 5, 4, 12. இப்போ இதை முடித்தோடனே கிராஃப் வரைய வேணாம். அடுத்து லைனோட ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டு அதுக்கும் பாயிண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக போய் கிராஃப் வரையறதுக்கு போயிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4, அதுக்கு நீங்கள் டேபிள் போட்டுட்டிங்க, பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷனையும் இதையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4, செகண்ட் கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ எடுத்து எழுதியாச்சு. இதில் எக்ஸ் ஸ்கொயரை கட் பண்ணணும். சைன் மாறி மாறி இருந்தால் தான் கட் பண்ணலாம். ஏன்னா இங்கேயும் 1x ஸ்கொயர், இங்கேயும் 1x ஸ்கொயர் தான் இருக்குது. இது ப்ளஸில் இருக்குது, இதுவும் ப்ளஸில் இருக்குது. சைன் மாறி மாறி இருந்தால் தான் கட் பண்ணலாம். இப்போ சைனை மாற்றுவீங்க. இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, ஆப்போசிட்டாக மைனஸ் மாற்றுவீங்க. இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் வரும். இங்கேயும் மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ்ன்னு வந்துடும். இப்போ மாற்றினதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கட் ஆகிடும். ஒய் -0 அப்படிங்கிறப்ப ஒய் தான் வரும். இங்கே +xன்னு இருக்குது, அதை எழுதிப்பீங்க. நம்பர் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது.
+12 -4 12ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 8 பிக்கர் நம்பர் சைன் வந்து ப்ளஸ். ஏன்னா 12க்கு புதுசாக மாற்றின சைன் தான் பார்ப்பீங்க, அப்போ ப்ளஸ் தான் வரும். இப்போ புதுசாக கிடச்சிது y = x + 8. இப்போ இதுக்கு மறுபடியும் என்ன பண்ணணும்னா டேபிள் வரைஞ்சி பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத எடுக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எக்ஸுக்கு நம்மளாக பாயிண்ட் எடுத்துப்போன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே -4லேருந்து +4 வரைக்கும் எடுத்தோம். இங்கே எக்ஸுக்கு நம்மளாக தான் பாயிண்ட் எடுப்போம். -2லேருந்து +2 வரைக்கும் எடுத்துப்பீங்க. -2 -1 0 1 2. இப்போ இங்கே இருக்கு இல்லையா புது ஈக்குவேஷன் y = x + 8. இதில் போயிட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இந்த பாயிண்ட்டை போட்டிங்கன்னா ஒய்யோட ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இங்கே -2ன்னு போட்டிங்க அப்படின்னா -2 + 8ன்னு வரும். 8ல் 2 போயிட்டுனா 6. அப்போ இங்கே வந்து 6 வந்துடும். அடுத்து -1ன்னு போட்டிங்கன்னா -1 + 8ன்னு வரும். 8ல் 1 போயிட்டுனா 7. அப்போ இங்கே வேல்யூ வந்து 7ன்னு வரும். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0 + 8 8ன்னு வரும். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டிங்கன்னா 1 + 8 9ன்னு வரும். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போட்டோம் அப்படின்னா 2 + 8 10ன்னு வரும். இங்கே இந்த 5 பாயிண்ட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வேறு எந்த 5 பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்னென்ன உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சோ அதை பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டடில் எழுதிடுங்க. இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா -2, 6 -1, 7 0, 8 1, 9 2, 10. இதுதான் உங்களோட செகண்ட் டேபிளுக்கு கிடைச்ச பாயிண்ட்டு. இப்போ 2 இடத்துல வந்த பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்தது இல்லையா, இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிங்க அப்படின்னா கர்வ் கிடைக்கும். அதை முதல்ல வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா புதுசாக வந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணோன்னா லைன் கிடைக்கும். அது ரெண்டும் எங்கே டச் ஆகுதுன்னு பார்த்து சொல்யூஷன் எழுத வேண்டியதான். இப்போ பாயிண்ட்ஸை போய்ட்டு கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். இங்கே வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமமாக உங்களுக்கு 12 தான் வந்திருக்கும் ஒயில். அதனால் ஒரு யூனிட்டாக எடுத்தாலே போதும். அதே மாதிரி நெகட்டிவில் நம்பர்ஸ் வந்திருக்கு, அப்போ ஒய் டேஷும் வேணும். அதுலேயும் அதிகமாக -4 வரைக்கும் தான் வந்திருக்கு. ஒரு யூனிட்டாக எடுத்தாலே போதும், ஒய் ஆக்சிஸையும் எக்ஸ் ஆக்சிஸையுமே. இப்போ போயிட்டு பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -4, 12 -4 இதுக்கிட்ட இருக்குது, 12 இங்கே வரும். அப்போ இதுதான் -4, 12. அடுத்த பாயிண்ட்டு -3, 5 -3 இங்கே 5 இதுக்கிட்ட இருக்குது. அப்போ இதுதான் உங்களுக்கு -3, 5. அடுத்த பாயிண்ட்டு -2, 0 -2, 0 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் -2 ஒய் ஆக்சிஸில் 0. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற -2 தான் பார்ப்பீங்க. அப்போ இதுதான் வரும். இதுதான் உங்களுக்கு -2, 0. அடுத்த பாயிண்ட்டு -1, -3 -1 இங்கே இருக்குது, -3 இதுக்கிட்ட. அப்போ இதுதான் உங்களுக்கு -1, -3. அடுத்த பாயிண்ட்டு 0, -4 0, -4னா எக்ஸ் ஆக்சிஸில் 0 ஒய் ஆக்சிஸில் -4. அப்போ ஒயில் இருக்கிற -4 தான் பார்ப்பீங்க. அப்போது இந்த பாயிண்ட்டு தான் 0, -4. அடுத்த பாயிண்ட்டு 1, -3 1 இங்கே இருக்குது, -3 இதுக்கிட்ட. இதுதான் உங்களுக்கு 1, -3. அடுத்த பாயிண்ட்டு 2, 0 எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற 2 தான் பார்க்கணும். அப்போ இதுதான் 2, 0. அடுத்த பாயிண்ட்டு 3, 5 3 இங்கே, 5 இதுக்கிட்ட. இதுதான் 3, 5. அடுத்த பாயிண்ட்டு 4, 12 4 இங்கே இருக்குது, 12 இதுக்கிட்ட. இதுதான் 4, 12. நம்ம பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு போட்ட டேபிளுக்கு உள்ளது, கர்வுக்கு உள்ளது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்டாக ஜாயின் பண்ணோன்னா கர்வ் கிடச்சிரும். இந்த பாயிண்ட்டுக்கிட்ட வரப்போ மட்டும் கையால் இழுத்து விடணும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்களோ அதை இங்கே எழுதிடலாம். உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா y = x² - 4. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வரைஞ்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணதுக்கப்புறமா புதுசாக ஒரு ஈக்குவேஷன் வந்தது.
y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு அதுக்கு நம்ம டேபிள் போட்டோம். அதோட பாயிண்ட்ஸை இப்போ பிளாட் பண்ணணும். இப்போ அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா -2,6ன்னு வந்துச்சு. -2 இங்கே இருக்குது, 6 இதுக்கிட்ட. அப்போ இதுதான் உங்களுக்கு -2,6. அடுத்த பாயிண்ட்டு -1,7ன்னு வந்துச்சு. -1 இங்கே, 7 இதுக்கிட்ட இருக்குது. இதுதான் -1,7. அடுத்த பாயிண்ட்டு 0,8. 0,8னா ஒய் ஆக்சிஸில் இருக்கிற 8 தான் பார்ப்பீங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு 0,8. அடுத்த பாயிண்ட்டு 1,9. 1 இங்கே, 9 இதுக்கிட்ட இருந்தது. இந்த பாயிண்ட்டு 1,9. பாயிண்ட் வைக்கிறப்பே தெரியும் இது ஸ்ட்ரைட் லைனாக தான் வந்துட்டுருக்கு. லாஸ்ட்டு பாயிண்ட்டு 2,10. 2 இங்கே, 10 இதுக்கிட்ட. இப்போ வந்திருக்க பாயிண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இப்போ நீங்கள் வச்ச பாயிண்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறப்போ வர லைனு. ஆனால் இந்த லைனையும் இந்த கர்வையும் பார்த்தீங்கன்னா டச் ஆகலை. நீங்கள் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் நீட்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது இன்டர்செக்ட் ஆகுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இன்டர்செக்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே இந்த இடத்துக்கிட்ட டச் ஆகும். இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட டச் ஆகும். இப்போது இந்த லைனுக்கு மேலே எந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி டேபிள் போட்டப்போ இந்த லைன் வந்துச்சோ அந்த ஈக்குவேஷனை எழுதணும். y = x + 8ங்கிறது தான் இங்கே நம்ம எலிமினேஷனில் சால்வ் பண்ணுறப்போ அந்த ஈக்குவேஷனு. அதை இந்த லைனுக்கு மேலே எழுதியாச்சு. ஸ்கேல் என்னவாக எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட்டாக எடுத்தோம், ஒய் ஆக்சிஸ்லேயும் ஒரு யூனிட்டாக எடுத்தோம். இப்போ சொல்யூஷன் பார்க்கணும். இந்த கர்வும் இந்த லைனும் எந்த இடத்துல டச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பீங்க. பார்த்தாலே தெரியும் இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட்லேயும் டச் ஆகும். இப்போ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே தானே இன்டர்செக்ட் ஆகுது, இதுலேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு லைன் வரையணும். இந்த மாதிரி டாட்டல் லைனாக வரையணும். இங்கே -3 இந்த பாயிண்டில் தான் அதோட சொல்யூஷன். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்தும் வரையணும். இப்போ இது எங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா 4ல். அப்போது இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வந்த சொல்யூஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா -3ங்கிறதும் +4ங்கிறதும் தான் சொல்யூஷன். அதை மட்டும் பின்னாடி எழுதிட்டா முடிஞ்சு. therefore solution of the given equation are x = -3, 4. அவ்வளோதான், இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு.